ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போலதான். நம்ம வேலையே இதால பின்னிக்கிட்டே பேசுவோமா? அதாவது முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துலையும் முயற்சியே பண்ணாமல் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் எல்லா விஷயமும் நம்மளால முடியும். முயற்சியே பண்ணாமல் உட்காந்துருந்தா எதுவுமே நடக்காது. வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை ஏமாற்றியிருப்பாங்க. நம்மளை நம்ப வச்சு ஆசை காட்டி உனக்கு அதை வாங்கி தரேன், உனக்கு இதை வாங்கி தரேன்னு ஏமாற்றுவாங்க. ஆனால் அது ஐயோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அதுதான் பெரிய முட்டாள்தனம். அப்படி இருக்கணுன்ற அவசியம் நம்மக்கிட்ட இல்லை. சரிங்களா? நம்ம உழைச்சா வாங்க முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவும் இருக்கா என்ன? உண்மையிலே நான் ஒன்று சொல்லட்டா, யாரை பார்த்தும் நான் பொறாமையே பட மாட்டேன். அவங்க வீடு கட்டியிருக்காங்க, இவங்க வீடு கட்டியிருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த நகை இருக்குது, இவங்கள்ட்ட இந்த நகை இருக்குது அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். என்ன தெரியுமா? அவங்க அதை வச்சுட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த மனசை நான் கட்டுப்பாட்டில் எப்போவுமே இருக்கும் எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேணாலும் கேளுங்க, நான் வீடியோவில் பேச சொல்கிறேன். ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட அது இருக்குமா, நம்மளும் அதை வாங்குவோமா அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. அது இயல்பாகவே எனக்கு வராது. எனக்கு என்ன தேவைன்றத மட்டும் நான் யோசிச்சதுனால தான் இன்னைக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை என் குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு ஏதோ நம்ம கஞ்சியோ கூழோ இருக்கிறத குடிச்சிட்டு கௌரவமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணுகிட்டையோ என் பையன்கிட்டையோ உங்கள் அம்மா இவ்வளோ காசு தரணும், வாங்கிட்டு என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு என் பசங்கள்ட்ட யாரும் கேட்டு வந்ததே இல்லை. ஏன்னா அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் தானே நமக்கு அந்த அந்த பிரச்சனையே வரும். ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கலாம். அது வரைக்கும் என்ன செய்யணும்? விடாமல் போராடிட்டோம்னு வைங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதை முதல்ல கற்றுக்கிட்டாலே நமக்கு பேராசைன்றது ஒன்றும் வரவே வராது. அதே மாதிரி இலவசமாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சண்டை போட்டு ஒரு விஷயத்த போய் வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் நல்லாவே இருக்காது. நான் அதுக்கும் போகவே மாட்டேன். கிடைச்சா கிடைக்கட்டும் வாங்கிக்கிறோம், கிடைக்கலையா பரவாயில்ல போயிட்டு போகுது, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம ஆசைப்பட்டோம்னு வைங்களேன், வாழ்க்கையில் நமக்கு கெட்ட எண்ணங்களே நம்ம மனசுக்குள்ளே வரவே வராது. எப்போவுமே நான் நானாக இருக்கத ஆசைப்படுவேன். அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். வந்தால் வரவில் வைப்போம், வரலைன்னா செலவில் வைப்போம் அப்படின்னு போய்க்கிட்டே இருப்பேன். என்ன அந்த மாதிரி வாழ்கிறதுனால தான் எனக்கு பொறாமைன்ற ஒரு விஷயம் வரவே வராது. ஆனால் தோணும், சூப்பராக செஞ்சுருக்காங்களே, நல்லா இந்த வீடியோ போட்டிருக்காங்களே, இந்த சேலை நல்லா கட்டியிருக்காங்களே, சூப்பர் 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 அப்படின்ற பாராட்டுற எண்ணம் மட்டும் எனக்கு வந்துடும். நானே வாலண்டரியாக போய் எங்கள் பொண்ணு கூட